குற்றச்சாட்டுக்குள்ளான அம்பாறை மேல் நீதிமன்ற நீதிபதியை சட்டமா அதிபர் ஆலோசனைப்படி விடுவிப்பதற்கு வலுவான ஆட்சேபனை. தண்டனை சட்டக்கோவையின் கீழ் குற்றவியல் மிரட்டல் மற்றும் நொத்தாரிசு ஒருவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள அம்பாறை மேல் நீதிமன்ற நீதிபதி அந்தனி ஜெயலாக்ஷி டி சில்வாவை விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் வழங்கிய ஆலோசனைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தனது கடுமையான ஆட்சேபனைகளை முன்வைத்தார். இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய தினம் கல்முனை நீதவான் நீதிமன்றத்திலே திரு முரளி அவர்களுடைய முறைப்பாடு சம்பந்தமான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு காணி சம்பந்தமான விடயத்திலே அவருடைய நொத்தாரிசுவை இன்னொருவர் தொலைபேசியிலே மிரட்டியதாகத்தான் அந்த முறைப்பாடு. அந்த வழக்கிலே இருக்கிற சந்தேக நபரை முற்படுத்தும்படியாக கடந்த அக்டோபர் மாதத்திலேயே நீதவான் உத்தரவிட்டிருந்த போதிலேயும் இன்று 8வது தவணை அந்த சந்தேக நபர் மன்றிலே முற்படுத்தப்படவில்லை. சந்தேக நபருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யும்படியாக மன்று உத்தரவிட்டிருந்த போதிலேயும் கூட அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யாமல் சட்டமா அதிபருடைய ஆலோசனைக்காக வழக்கு கோவைகள் சட்டமா அதிபரிடத்திலே அனுப்பப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் சந்தேக நபருடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அது சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. நீதவானுக்கு சந்தேக நபருடைய வாக்குமூலத்தையோ அதனுடைய சுருக்கத்தையோ போலீசார் சமர்ப்பிக்கவில்லை. இப்படி இருக்கத்தக்கதாக சட்டமா அதிபருடைய ஆலோசனையின் பிரகாரம் அந்த சந்தேக நபர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை இன்று போலீசார் மன்றிலே சமர்ப்பித்தார்கள். சட்டமா அதிபர் சார்பிலே பிரதி மன்றாடிகள் அதிபதி ஒருவர் வந்திருந்தார். சட்டமா அதிபர் இப்படியான ஆலோசனை கொடுத்ததற்கான விளக்கத்தை அவர் மன்றுக்கு சொல்லியிருந்தார். இந்த வழக்கிலே சந்தேக நபரானவர் சட்டமா அதிபர் திணைக்களத்திலே ஏறத்தாழ 2 தசாப்தங்கள் வேலை செய்தவர் என்ற அடிப்படையிலேயும் தற்போது நீதி சேவையிலே இருக்கிறவர் என்ற அடிப்படையிலேயும் சட்டமா அதிபர் இந்த விடயத்திலே தலையிட்டிருக்கக்கூடாது. அங்கே ஒரு முரண்பாடான நிலைமை, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருப்பதாக நான் மன்றுக்கு தெரிவித்திருந்தேன். நீதிமன்றத்தின் இறுதி உத்தரவு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிவான் KSM சாஜித் வழக்கினை வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி வரை ஒத்திவைத்தார். மேலதிக நடவடிக்கைகள் குறித்து மே மாதம் 4ஆம் திகதி அறிவிக்கப்படும் என மேலும் தெரிவித்தார்.